ஹலோ, என்னது மோமடிக்காரங்க வந்து கொள்ள அடிச்சுட்டாங்களா? நீங்க அவங்கள ஓட விடாம பிடிச்சு வைங்க, நாங்க வந்து அரெஸ்ட் பண்றோம். எது பிடிக்கிறதுக்கே நாங்க தான் வரணுமா? என்ன சார் இது புது பழக்கமா இருக்குது? யோ சத்தமா கேளியா? எங்க ஆட்டோல ஜெமினி ஃபிளைஓவர் பக்கமா போயிட்டு இருக்காரு. ஏயா நம்ம சப் இன்ஸ்பெக்டர் ஒண்டியாளா நின்னு போராடிக்கிட்டு இருக்காரு, நீ பாட்டுல ஒண்ணு கடிச்சிட்டு இருக்க? அந்த ஆள் போன ஸ்டைல பார்த்தாவே ஜெயிச்சிருவாருன்னு தெரியுது. இதுல நாம வேற எதுக்கு போய் போராடணும்? மன்னிச்சுட்டு இதையும் வாங்கிக்கோ. நாய்க்கு பிறந்தவனே. என்னடா தம்பி, இனிமே நீ என்ன போற கம்பி? 1 2 3. சார் இனிமே கொள்ளையடிக்க மாட்டோம் சார், திருந்திட்டோம் சார். நோ, நான் ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் யாருமே திருந்த கூடாது. என்ன சார் சொல்றீங்க? தொடர்ந்து கொள்ளையடிங்க சார். ஆனா கொள்ளையடிச்சதோ பாதிக்கப்பட்ட பணக்காரன் எனக்கு போன் பண்ண கூடாது. நீங்க போன் பண்ணும், ஐயா பலான இடத்துல பலாண்டு பண்ணிட்டோம் டன் அப்படின்னு சொல்லணும். வெல் டன் சொல்லிட்டு நான் அங்க வருவேன். ஆமா, நீங்க மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க? சார் நான் கூட்டாளி 3, மொத்தம் 4 பேர். நம்ம சைடுல 1 2 3 4 5. சார் நான் 1 சார். 6 பேர், நீங்க 4 பேர். கொள்ளையடிக்கிறதுல 60-40, அதாவது 60க்கு 40ன்னு பங்கு போட்டுக்கிறோம். ஓகே ஓகே டன். வெல் டன். போனாத்த நீ போலீஸ் ஆகி நம்ம குப்பத்துக்கு ஏதாவது செய்வேன்னு பார்த்தா இப்படி கண்டுக்காம விட்டிய. நீங்க தான் இந்த ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டர் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கீங்க, அப்புறம் வேற எப்பரா கண்டுக்கிறது? நம்ம ஜனங்கள்லாம் அனாதையா இருக்காங்க. நம்ம சேகர கூட ஒன்னும் தொழிலே இல்ல. 4 சக்கர தொழில் கூட வேணாம், ஏதோ 2 சக்கர தொழில் ஏற்பாடு பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். யோ போக்கி இங்க வாயா. என்னங்க சார்? திருடு போன எங்கள் சைக்கிளை திரும்ப பெற்றுக் கொண்டோன்னு ஒரு பேப்பர்ல எழுதி கையெழுத்து வாங்கிட்டு இந்த சைக்கிள் எல்லாத்தையும் சொந்தக்காரங்க கிட்ட கொடுத்துரு. ஏன் சார் இந்த சைக்கிளுக்கெல்லாம் இவனுலா சொந்தக்காரன்வா? சப் இன்ஸ்பெக்டருக்கு சொந்தக்காரங்க. இங்க கான்ஸ்டபிள் ஆகிறத விட பிள்ளையார் கோயில்ல பெருச்சாலியா இருக்கலாம். சார் அந்த பயலோ சைக்கிளை மட்டும் தள்ளிட்டு போல சார், வாசல்ல நிக்க வச்சிருந்த நம்ம போலீஸ் ஜீப்பையும் தள்ளிட்டு போயிட்டானுவ சார். அதுக்கே எப்படி அலற? போலீஸ் ஸ்டேஷன் வாசல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஜீப் இன்ன கலர், இன்ன நம்பர், இன்ன தேதியிலிருந்து காணவில்லைன்னு கம்ப்ளைண்ட் கொடு, ஆக்ஷன் எடுக்கிறேன். அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, என்ன அது வேனை கட்டி பிடிச்சிட்டு நிக்கிற? ஜீப்பு போன மாதிரி இதுவும் நம்ம கையை விட்டு போயிடக்கூடாதுன்னு கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஏயா இத்தனை வருஷமா எத்தனை சைக்கிள் இங்க நின்னுகிட்டு இருந்துச்சு. ஆமா, காத்தையாவது புடுங்கணும்னு நமக்கு தோணுச்சா? அதானே. நல்லா கேட்டுக்க, இனிமே ஸ்டேஷன்ல டியூட்டி நேரத்துல நாம வழக்கமா தூங்கும் போது காலையாவது ஆட்டிக்கிட்டு தான் தூங்கணும். இல்ல நம்ம டிரெஸ் அவுத்து குப்பத்துக்கு தாரவாட்டு கொடுத்துருவாரு உள்ள இருக்கிற குப்பத்து ராசா.
யோ பட்டனை போடியா, இருக்கிறதையாவது காப்பாத்துவா. ஆமாங்க, இருக்கிறது ஒரே ஒரு பட்டன். எதை விட்டாலும் பட்டனை விட மாட்ட போல இருக்கு. வெல் டன். டன். வெல் டன். பசங்களா சும்மா ஆட்டோ எங்களுக்கா? ஆமா, இது என்னடா முகமுடி? அது எங்க குலதெய்வம். மீட்டருக்கு மேல காசு வாங்காம ஓட்டுங்க. மிஸ்டர் கஜேந்திரன், எஸ் சார். என் கூட வாங்க. எங்க சார்? ஹோட்டலுக்கு. சாரி சார், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, ஒரு பொழுது நான் வெஜிடேரியன் தான் சாப்பிடுவேன், அதுவும் வீட்டுல தான் சாப்பிடுவேன். ஹோட்டலுக்கு போறது சாப்பிடறதுக்கு இல்ல, ரெய்டுக்கு. ரைட்னா என்ன? ரைட்னா என்னன்னு உனக்கு தெரியாது? ரைட்னா ஹார்ஸ் ரைடிங், குதிரை மேல ஏறது, அதானே? ஐயோ, இது குதிரை மேல ஏறது இல்ல சார். ஆ. இந்த லாஸ்ல எல்லாம் கெட்ட வார்த்தை செய்வாங்கல்ல, ஆ. அதை தடுக்க போறோம். கெட்ட வார்த்தை என்ன? ஏய், கெட்ட வார்த்தைனா என்னன்னு தெரியாது உனக்கு? ஓ ஓ ஓ, அதுவா? அது ரொம்ப நல்ல விஷயமாச்சே. அது ஏன் கெட்ட வார்த்தைன்னு சொல்லப்படுது? சரி, எங்க? கொல்ல கொல்லையா முந்திரிக்கா, கொல்ல கொல்லையா முந்திரிக்கா. ஐயோ, ஐயோ, அதே பார்ட்டிங்க மறுபடியும் வந்துட்டாங்களே. எல்லாம் வாங்க புஷ்பா, எல்லாம் வாங்கடி. துண்டுடு தாங்கடடி, ஜிம்ல கடி புட்டா வாங்க சார். 1 2 3 4 கொல்ல கொல்லையா முந்திரிக்கா, கொல்ல கொல்லையா முந்திரிக்கா, கொல்ல கொல்லையா முந்திரிக்கா, கொல்ல கொல்லையா முந்திரிக்கா, கொல்ல கொல்லையா முந்திரிக்கா பச்சை. சீஃபா, ஐயோ வாங்கடி, சீஃப் அங்க இருக்காரு. கொல கொலையா முந்திரிக்கா சும், கொல கொலையா முந்திரிக்கா சில், கொல கொலையா முந்திரிக்கா சொல், கொல கொலையா. என்ன இதெல்லாம்? இதெல்லாம் பிடிக்கலன்னா மேல சூப்பர் ஜில்பா இருக்கு. ரெண்டு சார் ஜில்பா ஜில்பா சார், சூப்பர் ஜில்பா சார். ஹலோ, A1 போலீஸ் ஸ்டேஷன் தானே? அன்னைக்கு ஒரே ஒரு டூப்ளிகேட் போலீஸ் வந்தான். இன்னைக்கு ஒரு கும்பலே வந்திருக்கு, வந்து அமுக்குங்க. மாட்டிக்கினா என்ன ராஜா, அன்னைக்கு பாதியிலேயே விட்டுட்டு போயிட்டியே. பாதியில விட்டனா? யாரு யார், நானா? வாட் இஸ் திஸ்? என்ன சொல்றாங்க? புரியுது புரியுது, கெட்ட வார்த்தை. ஓ ஓ, அந்த பாட்டியா? இதானே வேணாங்கிறது. அன்னைக்கும் டபாய்ச்சிட்டு போன, இன்னைக்கும் டபாய்க்கிறீங்க. ஏய், உனக்கு அவரை தெரியுமா? No, தெரியும், no, no, மாமா. no. எனக்கு தெரியாது சார். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, ஒரு பொழுது. இவங்க யார் என்னன்னு எனக்கு தெரியாது சார். ஐ டோன்ட் நோ, முஜே நஹி மாலூம். எனக்கு அறியல. நான் தெரியுது. எந்த எந்த லாங்குவேஜ் வேணாலும் சத்தியம் பண்ணுவேன் சார். நான் சொல்றதுல சந்தேகம் இருந்தா அவர் முதுகுல No, no. 3வது எலும்பு கீழே No, no, no. மச்சம் இருக்கா இல்லையான்னு No, no, பாருங்க. ஒரு ப்ராஸ்டியூட், ஒரு விபச்சாரி. ரெண்டும் ஒண்ணுதான். அவளுக்கு தெரிஞ்சிருக்கு உன் முதுகுல மச்சம் இருக்கிற விஷயம். ஆனா உன்னை கட்டிக்க போற எனக்கு தெரியல. அதான் எனக்கு கவலையா இருக்கு. எனக்கும் அதான் கவலையா இருக்கு. ஒரு விலை மாது, ஒரு கால் கேர்ள். ரெண்டும் ஒண்ணுதான். அவளுக்கு தெரிஞ்சிருக்க ஒரு விஷயம் உனக்கு தெரியல. அந்த பொண்ணுகிட்ட நீ எந்த தப்பும் செய்யல, நெஞ்சில கை வச்சு சொல்லு. ம். உன் நெஞ்சில கை வச்சு சொல்லு. நெஞ்சில மட்டும் இல்ல, எங்க வேணாலும் கை வச்சு சொல்லுவேன். நான் எந்த விதமான தப்புமே செய்யல. அப்ப உன் உடம்புல இருக்கிற மச்சத்தை பத்தி அவளுக்கு எப்படி தெரியும்? அனாவசியமா வயிற்றுல கலப்பாத. இன்னைக்கு நாம ரைடுக்கு போன மாதிரி அன்னைக்கு எவனோ ஒருத்தன் வந்துட்டான். அதனால கிளைமேக்ஸ் வரைக்கும் படம் பார்க்க முடியாம இன்டர்வல்லே என் ஓடி வந்துட்டேன். இவ்வளவு பெரிய பொறுக்கியா இருப்பேன்னு நினைக்கவே இல்ல. இனிமே மூஞ்சில முடிக்கிறேன் பாரு. இது எப்படிங்க பிரசவ வைராகி மாதிரியா? அப்படின்னா அப்படின்னா பிரசவ வழியில பொண்டாட்டி துடிக்கும் போது நடந்த தப்புக்கெல்லாம் புருஷன் மட்டும்தான் காரணம்னு புடிச்சு ஏறுன்னு ஏறுவாங்க. பிரசவம் ஆனதுக்கு அப்புறம் 2 மாசம் வரைக்கும் புருஷன் தூக்கி ஓரமா போட்டு குழந்தைய தூக்கி நடுவுல போட்டுக்குவாங்க. 3வது மாசம் இருந்து பாத்தீங்கன்னா குழந்தைய தூக்கி ஓரமா போட்டு புருஷன் தூக்கி நடுவுல போட்டுக்குவாங்க. அப்புறம் மறுபடியும் பிரசவம், வலி, வைராகியம், குழந்தைய தூக்கி ஓரமா போட்டு புருஷன் தூக்கி நடுவுல போட்டுக்குவாங்க. ஒன்னு திருத்தவே முடியாதுடா. சார், ஆ? சட்டை ரொம்ப கிழிஞ்சிருக்கு. ஐயோ, ஏதாவது புது சட்டைக்கு ஏற்பாடு பண்ணுங்க சார். புது சட்டைக்கு நான் உன் நிலைமை என் நிலைமையை விட ரொம்ப மோசமா இருக்கு. இந்தா இத நீயே போட்டுக்க. டேய், உன் மூஞ்சிக்கெல்லாம் கூலிங் கிளாஸ் வேற. இதுக்குன்னு சேர்த்து வச்சிருப்பான் போல இருக்கு.
ஏயா எதுக்கு டிவியை கொண்டு வராங்க? டிவி ஸ்டேஷன்ல இருந்து நம்மள பேட்டி எடுக்க வர்றாங்க போல இருக்கு. ஆமா, இவர் பெரிய லார்டு லபகதாஸ் முண்டம். பேட்டி எடுக்க கேமரா கொண்டு வருவாங்க, டிவியேவா கொண்டு வருவாங்க? அதானே. என்னையா அது? என்னன்னு நான் சொல்றேன் தம்பி. அவன் வெறும் அம்பு, அதுலயும் குள்ளமான அம்பு. விட்டவன் பேரு ராஜரத்னம். நான் தான். நானு ஒரு குட்டி கவர்மெண்ட் நடத்துறேன். இப்ப என்னையா சம்பளத்துக்கு ஆள் பிடிக்கிறாரா? அது எப்படி தம்பி சொல்லி வச்ச மாதிரியே கேள்வி கேக்குற? புத்திசாலி போலீஸ் நீ. வேற ஒண்ணும் இல்ல, உன் ஏரியா வழியா நான் சாராயம் கடத்த போறேன். அத நீ சின்ன லெவல்ல கண்டுக்காம இருந்தனா ஒன்னா பெரிய லெவல்ல கண்டுக்கிற. எஸ்ன்னா சூட் கேஸ்ல இருக்க பணத்தை எடுத்துக்க, நோன்னா நோக்காம திருப்பி அனுப்பிடு. முதல்ல அந்த பெட்டி எடுத்து வை. எஸ்ன்னு சொல்லு. யோ, என்னையா அந்த டிவி டெக்கெல்லாம் விட்டு போறேன்? நீயே சாப்பிடு. ஏன் சார், இவ்வளவு பெரிய டிவியும் டெக்கையும் நீங்க தனியா சாப்பிட முடியுமா சார்? இல்ல இல்ல, நீயே வீட்டுக்கு எடுத்துட்டு போய் குடும்பத்தோட சாப்பிடு. தேங்க்யூ சார். அந்த சாராய லாரி வந்தா நீயே செட் பண்ணு. வேணாம் சார், அவனுள்ள பகைச்சுக்கிட்டா கொலை செய்ய கூட தயங்க மாட்டாங்க சார். இந்த டிவியும் டெக்கும் வேணுமா வேணாமா? என்ன சார் நீங்க திருப்பதி லட்ட கொடுத்துட்டு திருப்பதி உண்டியிலேயே மொட்டை அடிக்க சொல்றீங்களே சார்? வேற என்ன உனக்கு வேலை? ஏதோ மாமூலா வேலைக்கு வந்தமா, மாமூலா டியூட்டி நேரத்துல தூங்கினமா, மாமூலா மாமூல் வாங்கிட்டு போனமான்னு இருந்துகிட்டு இருக்கேன். நான் சொல்றதை நீங்க செய்யணும். மாமூலா அதைத்தானே செய்யறேன். சின்ன பசங்க நீங்க, உங்களை நம்பி. முதல்ல கைய கட்டியா? கட்டியாண்ணா? இப்ப சொல்லு. உங்க அண்ணாத்த பெரிய சாராய ஃபேக்டரி வச்சிருந்த ஒரு சரித்திரத்தையே அழிச்சிட்டாரு. நான் சாதாரணமானவன். உன்னை ஏன் காலேஜ் மாணவன் சொன்னா? அதுக்கு இல்லைங்க, மாமூலை பத்தி பேசுறதுக்கு பயமா இருக்கு. ஏன்னா சாராய வியாபாரிகள்லயே நான் ரொம்ப ஏழை. உன்னோட தகுதியே நீ ஏழுங்கிறதாயா? எங்க அண்ணாத்த பணக்காரன் பல்ல எடுத்து பல்லாங்குழி ஆடுவாரு, ஆனா பசியோட இருக்கணுக்காக உயிரியே கொடுப்பாரு. நீ பயப்படாம போ. சார் 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 எங்க இருக்காரு சார்? இந்த விளையாட பத்தி எனக்கு சொல்லி கொடுக்குற நீ? என்ன சார் உள்ள இருக்கீங்க? நான் உள்ள இருந்தவன் தான்யா. ஆமா, எத்தனை கல்லா ஓடுது உனக்கு? 2 தான் சார். யோ, நொச்சு குப்பத்தை நீ தானே ஓட்டுற? அது எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? கல்லா ஓட்டுறவனுக்கு எல்லாம் குல்லா போறவனா? குல்லா போற எனக்கே குழுந்து கொடுக்குறான் பார்த்தேன். ஸ்ட்ரைட்டா பிசினஸ் வரவும் சார். மாசம் 10,000 ரூபாய் தரேன். 20,000 ரூபாய் கொடுத்துருப்பா. 3 கல்ல வச்சுட்டு எப்படியா 20,000 ரூபாய் தர முடியும்? உன்னையே கஞ்சத்தரமா 3 கல்லா ஓட்ட சொன்னா இன்னும் 4 கல்லா ஓட்ட வேண்டியதானே? அடடடடடா, உங்களை மாதிரி ஆபீசருங்க 4-5 பேர் இருந்தா போதும் சார். நாட்டுல தண்ணி பஞ்சமே வராது சார். நீங்களே வந்து ரிப்பன் கட் பண்ணி கல்லாவை திறந்து வச்சிருங்க சார். உடு ஜோட். கண்டுபிடி நீதா கூடு கட்டி வச்ச தேண்டா. கண்டுபிடி நீதா கூடு கட்டி வச்ச தேண்டா. நான் சொன்னா புரியுதா? ஜட பண்ணா தெரியுதா? உன்னை பார்த்து புலம்புது, ஒரு பாட்டுதான் கிளம்புது. கண்டுபிடி நீதா கூடு கட்டி வச்ச தேங்கா. ஒன்னா சேரும் நாடு மாட்டிக்கிட்ட நீதான் வசமா. மத்ததெல்லாம்
கண்டுகிட்டு நான் தான் குடு கட்டி வச்ச தேந்தான் கண்டுபிடி நீதான் கூடு கட்டி வச்ச தேந்தா சுட்டு வச்ச தோசை புட்டு தின்ன ஆசை சும்மா நின்னு பார்த்தா சுகமா வா வா மச்சான் கொண்ட மோகம் 100 மைல் வேகம் அப்பா பஞ்சம் பொறுத்தாரே பதமா பொங்கி வரும் ஆசைய பொத்தி வைக்க கூடாது பொத்துக்கிட்டு பாயும் வெளியே ஐயே வந்த இங்கே யார் தடுக்க காத்திருப்பே போர் தொடுக்க என்ன மேல தாங்கிக்க என்ன வேணும் வாங்கிக்க கண்டுகிட்ட நான் தான் குடு கட்டி வச்ச தேந்தா கண்டுகிட்ட நான் தான் குடு கட்டி வச்ச தேந்தா நீ சொன்னா புரிஞ்சுது ஜட பண்ணா தெரிஞ்சுது உன்னை பார்த்து புலம்புது ஒரு பாட்டு தான் கிளம்புது கண்டுகிட்ட நான் தான்